கிட்டத்தட்ட கடுமையான போட்டி தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கணும். நீங்க 234 தொகுதிகள்லையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு. ஆனா டஃப் ஃபைட்டை திமுக தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் திமுக படுகொலியில எல்லாம் வீழல. இல்ல முதல்ல சரவணன் சகோதரர் கூறுவது அதிமுக துரோகம் அப்படின்னாரு. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை திமுகவோட துரோகம் என்னங்கிறது தெரியுமா? நாங்க துரோகம் செய்யல. இலங்கை தமிழர் துரோகத்தை பத்தி பேசலாம். அடுத்து வந்து ஆன்டி இன்கம்சி என்பது கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்னு நாங்க ஏன் 234 தொகுதியும் தைரியமா சொல்றோம்னா, ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு 6 சட்டமன்றம் ஓட்டு போட்டு தான் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும். 2014 37 நாடாளுமன்றம் கிட்டத்தட்ட 220 சட்டமன்ற மக்கள் வாக்களித்து தான் 37 நாடாளுமன்றத்தை கொடுத்திருக்காங்க. ஆக அந்த நம்பிக்கையில் என்ன பிரச்சனைனா 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இருந்த மார்ஜினை வந்து எந்த ஒப்பீனியன் போலும் குறைச்செல்லாம் சொல்லல. ஆனால் அதே ஒப்பீனியன் போல் வெள்ளத்திற்கு பிறகு படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. அத வந்து குறிப்பிட்டு ஒரு 4 மாவட்டத்தை மட்டுமே வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா 234 தொகுதி எப்படி நீங்க கணிக்க முடியும்? 4 மாவட்டத்துல தான் வெள்ளம். மற்ற ஆட்சிக்கு எதிரான அலைகள் எல்லாம் நான் தொடர்ச்சியாக பார்க்கிற போது நீங்க தான் லீடுல இருக்கிறீங்க. ஆனால் அது குறைந்து கொண்டே வருகிறது. நிச்சயமாக இல்லை. எங்களுக்கு ஆணித்தரமா நான் அடிச்சு சொல்லுவேன், மக்களுடைய ஆதரவு இருக்கிறத நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன். மக்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆதரவு, எங்கள் அம்மா மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடன் நான் ஆணித்தரமா இந்த விவாதத்துல சொல்றேன். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற போறோம். நான் அந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு மக்களுடைய கருத்து கணிப்பை சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கிங் மேக்கர்ஸ் வந்து மக்கள் தான். கிங் மேக்கர்ஸ் வந்து மக்கள் தான். அந்த மக்கள் கிங் மேக்கர்ஸ். நான் கருத்து கணிப்புக்கே நான் போலங்க, நான் மக்களுடைய கருத்து கணிப்பு. நான் வந்து அந்த பத்திரிக்கை இந்த பத்திரிக்கை ஆன்லைன் கருத்து கணிப்பு, ட்விட்டர் கருத்து கணிப்பு, ஃபேஸ்புக் கருத்து கணிப்பு அதுக்கெல்லாம் நான் போல. ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாம் அவர் மிஞ்சி போனா ஒரு 1% மிக இல்ல. நீங்க ரொம்ப உண்மையான நம்பிக்கை மக்கள் மேல் நாங்கள் வைத்துள்ள நம்பிக்கை இல்ல. அதுல ஒரே ஒரு விஷயம் இல்ல ஒரு விஷயம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நீங்க பேசிய துணிக்கும் எட்டி பார்க்கிறேன் எதிரில் பார்க்கிறேன் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ந்து பல அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஆதரவு கொடுப்பதில்லை, ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை முதலமைச்சர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனா இதே நான் இன்னொரு ஒப்பீடு பாருங்க, மத்திய அமைச்சரோ பலர் சொல்வது முதலமைச்சரை எங்களால் சந்திக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது முதலமைச்சரை எங்களால் சந்திக்க முடியலன்னு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் சொன்னாங்க? ஒரு பழக்கருப்பையா சொல்றீங்களா? ஒரு எஸ்வி சேகர் சொன்னது சொன்னீங்களா? சரத்குமார் சொல்லலையா? சரத்குமார் சொல்லலையா? சரத்குமார் மறுபடியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பத்திரிகையில பதிவு செய்திருக்கிறார். பழக்கருப்பையா சொல்லல. அவர் வந்து ஒரு மாசத்துல எம்எல்ஏ ஆனவர். அது சரி, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அவர் வாதத்துல இல்ல. எல்லா இயக்கத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. பழக்கருப்பையாவே எல்லா இயக்கத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. அது விடுங்க, பழக்கருப்பையாக்குள்ளே நான் வரல. சரத்குமார் சொல்கிறார், சேதுராமன் அவர்கள் தமிழ் இந்துல ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றாரு? இப்போ உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சரை அவங்க விரும்பினாதான் நாங்க பார்க்க முடியும், நாங்க விரும்பினாலாம் பார்க்க முடியாதுன்ற பதிவு பத்திரிகை. முடியாது என்று சொன்னவர்கள் மறுபடியும் நீ கூட்டணிக்கு வராங்கன்னா இங்க ஆதரவு இருக்கிற தொட்டு தானே. அப்படி இல்ல. பாரதிய ஜனதா நான் பதில் சொல்றேன். அப்படி இல்ல. ஒரே ஒரு விஷயம் அது எப்படின்னா, முதலமைச்சர் இன்றைக்கு அவரே விருப்பப்பட்டு பார்க்கிறார் என்றால் ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி எல்லாம் கிடையாதுங்க. அவர்களா விரும்பி வந்தால் வந்தாரே ஏற்றுக்கொள்வதுதான் எங்கள் இயக்கம். இங்க சேதுராமன் வந்து நாங்க நெருக்கடி கொடுத்து வாங்க நான் கூப்பிட்டு இருக்கோம். இல்ல அப்படி கிடையாது. அந்த நெருக்கடி யாருக்கு நாங்க கொடுக்க? பாரதிய ஜனதாவுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல போன மாசம் வரைக்கும் பிஜேபிக்கு அதிமுக எப்படி ரொம்ப நல்ல முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க, எப்படி மிக வண்டர்ஃபுல் ஸ்டேட், வண்டர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். இருங்க, பிரதமர் சந்திக்கலையா? பிரதமர் சந்திக்கலையா? உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு 2 மத்திய மந்திரிகள் வரலையா? அருண் ஜேட்லி வரலையா? சுஷ்மா ஸ்வராஜ் சந்திக்கலையா? நீங்க தவறாக அதை பார்க்கிறீங்க. ஒரு மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருவது என்பது வேறு, முதலமைச்சரை சந்திப்பது என்பது வேறு. நான் ஒரே ஒரு கேள்வி, பாஜக ஒரு மாதத்திற்கு முன்பு தன் துணியை மாற்றுகிறது என்றால் அதிமுகவும் தான் மாற்றி இருக்கிறது. நான் கேட்கிறேன், அதிமுக பாஜகவுக்கு எதிராக, பாஜக அரசுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை இந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நீங்க எடுத்த நிலைப்பாட்டை சொல்லுங்க. நீங்க காங்கிரசுக்கு எதிராக எடுத்த கடிதங்கள் என்னிடம் இருக்கிறது, அதுல பிரயோகப்படுத்தப்பட்ட கடுமையான வார்த்தைகள் இருக்கிறது. அதுல ஏதேனும் ஒரு வார்த்தையை பாஜகவுக்கு எதிராக அதிமுக அரசு பயன்படுத்தியதாக ஒரு சான்றிதழ், ஒரு பாரதிய ஜனதா வந்து ஏன் பலமுறை அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்க பல மென்மையான வார்த்தைகள், அதாவது பட்ஜெட் வந்த போதே நான் ஒரே ஒரு விஷயம் மேடம், வெள்ளம் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு, நீங்க அவ்வளவு பெரிய தொகை கேட்கறீங்க, ஒரு சொற்ப தொகையை கொடுக்கிற போது இவ்வளவுதான் கொடுத்தீங்கன்ற கடுமையான வார்த்தையை கூட நீங்க பயன்படுத்தலையே.
பல டிபேட்ல நாங்களே பேசிருக்கோம். நீங்க சொல்லி இருக்கீங்க மேடம். முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த பணம் பத்தாதுன்னு. பத்தாது. ஆமா. கண்டனம் என்ன பண்ண சொல்றீங்க? ரோட்ல இறங்கி சண்டை போட சொல்றீங்க. இல்ல நான் அதை எதிர்பார்க்கல. நான் அப்படி எதிர்பார்க்கல. மன்மோகன் சிங்கிற்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஏன் பாஜகவுக்கு எதிராக அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி உங்களுக்கு எங்கள் கட்சியின் மேல் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு முதலமைச்சருடைய கடமை. அதை செஞ்சாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா பல கோரிக்கைகளை கொடுத்து இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யலங்கிறதையும் நாங்க ஆணித்தரமா சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்பதான் சொல்றீங்க. இல்ல இல்ல ஒரே ஒரு இப்பதான் சொல்றீங்க. ஒரே ஒரு நீங்க பட்ஜெட்டே அம்மா சொல்லலையா? இல்ல நம்ம நான் வருகிறேன் சார். நமக்கு நேரமின்மை. அந்திரிதாஸ் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு பயன் இல்லன்னு சொன்னாங்களா இல்லையா? பாராட்டணுமா பட்ஜெட்டை? மத்திய அரசு பட்ஜெட்டை பாராட்டலையே. நான் நீங்க கண்டிக்கலன்னு சொல்லல, மென்மையான போக்கு இருந்ததுன்னு தான் நான் சொல்ல வரேன். அவர்கள் எங்கள் மேல் அணுகுமுறை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நாங்க அணுகுவோம். காங்கிரஸும் திமுகவும் பரஸ்பரமாக ரெண்டு பேரும் மாத்தி இருக்கீங்க. அப்படி சொல்லுங்க. பாஜக மட்டும் குறை சொல்ல முடியாது. அந்திரிதாஸ் அவங்க சொல்றதுக்கு நாங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அவர்கள் எங்கள் மேல் கணைகளை வீசும் போது அதற்குரிய பதிலை நாங்கள் சொல்லித்தான் தீரணும். அந்த இந்த இப்பதான் அந்த மோதல் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். அந்திரிதாஸ் உங்களிடம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்பது நான் கருத்து கணிப்பு அடிப்படையிலே சொல்றேன். அதிமுகவுக்கும் மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கும் கூட்டணிக்கும் எதிராகத்தான் இன்னைக்கு போட்டி. திமுக இதுக்குள்ளேயே இல்லை அப்படின்னீங்க. ஆனா கள நிலவரம் கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லவே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 5.5 கோடி பேர் பங்கு கொள்ள இருக்கின்ற அந்த ஒரு தேர்தலிலே சி ஓட்டருடைய 3098 வாக்குகள் சாம்பிள் வாக்குகளும் நியூஸ் நேசனுடைய 10,000 வாக்குகளை வைத்துக்கொண்டு கணித்து விட முடியுமா என்பது வேறு. அந்திரிதாஸ் ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு நீங்க அரசியல் ஆழ்ந்த அனுபவம் கொண்டவங்க, கருத்து கணிப்புகள் எல்லா நேரத்திலும் பிழையாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு ஊடகவியலாளராக 65 விழுக்காடு சரியாக கணித்திருக்கிறார்கள். 35 விழுக்காடில் கணிப்பதில் பிரச்சனை இருந்திருக்கிறது. 35 விழுக்காடுல கணிப்பதுல பிரச்சனை இருந்திருக்கிறது. ஆனால் 65 விழுக்காடு சரியாக கணித்த சயின்ஸை நீங்க திரும்ப 3000 பேர் சார், அது ஒரு சயின்ஸ் சார். 5000 பேர் தான் சார் சாம்பிள் எடுக்க முடியும், 10,000 பேர் எடுக்க முடியும், அதிகபட்சம் 15,000 பேர் எடுக்க முடியும். 2 கோடி பேருக்கும் நீங்க சாம்பிள் எடுக்கிறதுக்கு பேர் தேர்தல் சார். மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அங்க என்ன ஆச்சு தெரியுமா? மாயாவதியை ஸ்கிரீன்லயே காட்டல. இந்த கருத்து கணிப்புகள்லாம் மாயாவதியை ஸ்கிரீன்லயே காட்டல. ஆனா மாயாவதி எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க? அப்ப எதுல தவறு? இது என்னை பொறுத்தவரையிலே திசை திருப்புகின்ற செயல் தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் ராஜநாயகம் அவருடைய தலைமையிலே ஒரு கருத்து கணிப்பு வந்த பொழுது அழகிரி அவர்கள் சொன்னார்கள், இது அவர்களாக ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு கருத்து கணிப்பு என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இது திசை திருப்புகின்ற செயல். 4ஆம் தேதியிலிருந்து எந்த கருத்து கணிப்பும் வரக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்ட பிறகு வேக வேகமாக இது திணிக்கப்பட்ட ஒரு கருத்து திணிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ரெண்டுமே வட இந்திய ஊடகங்கள், சி ஓட்டர்ஸா இருக்கலாம், நியூஸ் நேஷனா இருக்கலாம். இது யாரு? கலைஞர் கருணாநிதியின் சதி. இது எல்லாமே அவருடைய நரித்தந்திரம் எங்களுக்கு தெரியும். எதுல சதி என்றது எங்களுக்கு சொல்ல தெரியும். நீ பேசும்போது இல்ல நம்ம ஒரே ஒரு விஷயம், நம்ம தனிப்பட்டெல்லாம் போகாம ரொம்ப ஆரோக்கியமாக நகர்த்தலாம். இந்த கருத்து கணிப்புகள்ல இன்னும் பாருங்களேன், 34 இடங்கள் சி ஓட்டர்ஸ் தராங்க. அது பிற கட்சிகள்ன்றது நான் அதையுமே விவாதத்திற்குள் வைக்க போறேன். நான் ரவீந்திரன் துரைசாமி இது வரலாம் எங்களுடைய மக்கள் நல கூட்டணியோ தேமுதிகவோ பட்டியலிலே இடம்பெறவில்லை. ஏதோ இன்றைக்கு 34 இடங்களை போட்டிருக்கிறார்கள் என்பதற்காக அது உண்மையான கருத்து கணிப்பு என்று நான் சொல்ல வரவில்லை. அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலை இன்றைக்கு வேகமாக இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளை எதிர்த்து மையம் கொண்டிருக்கின்ற காரணத்தால் இதிலே பெரிய எப்படி பருவ மாற்றம் வந்ததோ, டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3 மாதம் ஒரே நிமிஷம் 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை எப்படி 3 நாளில் வருகின்ற அளவிற்கு இயற்கை பருவநிலை மாற்றம் வந்ததோ அப்படி ஒரு அரசியல் பருவநிலை மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. திரு அந்திரிதாஸ், இதுல என்ன கேள்வினா, உங்களுக்கு 34 இடங்கள், அது 60 இருக்கலாம். நான் பாலிடிக்ஸ்ல அரசியல்ல மேஜிக்லாம் ரொம்ப அரிதான நிகழ்வு அந்திரிதாஸ். 30ன்றது 60 ஆகலாம், 40 ஆகலாம். 134 எல்லாம் எப்படி ஆக முடியும்? எப்படி நீங்க நம்புறீங்கன்ற அதைத்தான் திரும்ப கொஸ்டின் பண்றாங்க. அப்படிக்கான சூழலே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. 80 எம்பி தேர்தலில் எம்ஜிஆர் எடுத்து திமுகவும் காங்கிரஸும் போட்டியிட்டது. 38 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றியது. 4 மாசத்துல எப்படி அவர்கள் தோற்று போனார்கள்? அதுதான் இல்ல அது இல்ல. 4 மாதத்துல சட்டசபை தேர்தலில் தோற்று போனார்கள். இல்ல திரு அந்திரிதாஸ், எதிரணியில் இருந்த கூட்டணி கட்சிகள், அதுல பிரதானமாக வாக்கு வங்கி வைத்திருந்த கட்சிகள், இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான ஈக்குவேஷன் தான் சார். அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் இல்ல சார். கூட்டணி அரித்மெட்டிக் கால்குலேஷன், அதுக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் இருந்ததே தவிர அது வேதியியல் மாற்றம் இல்ல. அங்க வேதியியல் மாற்றம் தமிழக களத்துல நடக்கல. எப்படி சொல்லுவீங்க? அது
அதாவது நான் 1980 சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்போ 3 விழுக்காடு வாக்கு சதவீதம், 4 விழுக்காடு வாக்கு சதவீதம் நான் கடந்த முறை வாங்கின அளவுகளே ஒப்பிட்டு சொல்றேன். அப்படியெல்லாம் வாங்கிய கட்சிகள் இப்படி ஆட்சியை பிடித்ததாக நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்க. அப்படி நடக்கலையே. 25, 10, 7 இப்படிதான் கூட்டுத்தொகை வந்திருக்கு. அதாவது தேசிய அளவில் 2014 MP தேர்தலில் தேசிய அளவில் வந்து 1.7% பிஜு ஜனதா தளம் பெற்றது. அதே ஓட்டை இங்கே திமுக பெற்றது. நான் தவறு சொல்லல. திமுக பெற்றது 1.7%. ஆனா என்ன எம்பிக்கள் எண்ணிக்கை தெரியுங்களா? அங்க வந்து 20 எம்பிக்கள், இங்க திமுகவுக்கு 0. இதுதான் தமிழ்நாட்டின் நிலை. சில ஆயிரங்களிலே அவர்கள் தோல்வியை கவுகின்ற ஒரு நிலைமை இங்க இருக்கிறது. மார்ஜினல் டிஃபீட் இதுல வரப்போகுது. அப்படி வரும்பொழுது 70 லட்சம் 80 லட்சம் வாக்குகளை பாஜக அணி சென்ற நாடாளுமன்றத்தில் பெற்றாலும் கூட அது வந்து 2 இடங்களை பெறுகிறது. திமுக அது ஒப்பீட்டு அளவுல 25 விழுக்காடு 26களை பெற்றாலும் அவங்களால ஒரு இடங்களை பெற முடியல. அங்கதான் பிரச்சனை இருக்கிறது. அந்த ஈக்குவேஷன் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போகிறது. 30 விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி ரொம்ப சாதகமாக வெற்றியை தன் பக்கம் நகர்த்தினது. நீங்க அதை தவறாக நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் திரு அந்திரிதாஸ், கடந்த முறை திமுக வாங்கிய அத்தனை வாக்குகள் 80-90 லட்சம் வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஒரு இடம் கூட கிடைக்கல. நீங்க இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணி தான் அரசியல் சூத்திரத்தை நீங்க போட முடியும். ஈக்குவேஷன் வந்து பல நேரங்களிலே பலவிதமாக மாறி இருக்கிறது. 2011 சட்டமன்ற தேர்தலிலே 2000-3000 வாக்கு வித்தியாசத்திலே 63 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பறிபோயிருக்கிறது. யாருக்கு நான் சொல்ல வரல. ஆக இந்த மார்ஜினல் டிஃபீட் என்பது நிச்சயமாக நான் சொன்னேன். ஆக ஒரு தோல்வியை தீர்மானிக்கலாம், ஆனால் வெற்றி தாங்கள் பெற முடியுமா என்கிற இடத்துல தான் நான் அந்த ஈக்குவேஷன் பேச வேண்டியிருக்கு. நான் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுறேன். தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. கருத்து கணிப்பை நிராகரிப்பதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை உண்டு. கருத்து கணிப்புகளின் மூலம் ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது என்றால் இந்த மாதிரியான விவாதங்களின் மூலம் அந்த கருத்து கணிப்புகளின் கருத்துருவாக்கத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பையும் கேள்வி நேரம் எல்லா கட்சிகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க.